காவேரி பயங்கர கோவமாக கத்துறாங்க பசுபதிக்கிட்ட. என்ன எதுக்காக இங்கே கூட்டிகிட்டு வந்த அப்படின்னு சொல்லிட்டு பயங்கரமாக கத்துறாங்க. உன்னை வச்சு தான் எல்லாமே நான் பண்ண போகிறேன் அப்படின்னு சொல்கிறாரு. அப்படியே கத்தியை வைக்கிறாரு. காவேரியோட கழுத்தாண்டை வச்சுட்டு ஏய் மாலை மாத்திரா அப்படின்னு சொல்லிட்டு நிவின் கிட்ட சொல்கிறாரு. அப்படியே பார்க்குறாரு நிவின். நான் இருக்கேன் காவேரி, நீ கவலைப்படாத அப்படின்னு சொல்கிறாரு. மாலை மாற்றுறாங்க. ரெண்டு பேருமே மாற்றி மாற்றி மாலை போட்டுக்கிறாங்க. அப்படியே பார்க்குறாரு. இங்கே பாருடா என் பொண்ணு கட்டில் தாலியை கட்டு, இல்லை இந்த காவேரி அப்படி காலி அப்படின்னு சொல்கிறாரு. ஏன்டா இப்படிலாம் பண்ணிகிட்டு இருக்க அப்படின்னு சொல்லிட்டு காவேரி பயங்கர கோவமாக கத்திட்டு இருக்காங்க. விஜய் சுற்றி சுற்றி தேடுறாரு. எங்கே போச்சுன்னே தெரியலையே, காணுமே அப்படின்னு சொல்லிட்டு தேடிட்டே வராரு. எல்லா இடத்துலையும் தேடுறாரு. அப்படியே தேடிட்டு அந்த போட்டி நடந்த இடத்துக்கு வராரு. அங்கே ரெண்டு பேர் நிற்கிறாங்க. காவேரியை பார்த்தீங்களா? இல்லையே அப்படின்னு சொல்கிறாரு. ஓ நீங்களாப்பா? ஆமாம் அவங்க வீட்டில் தானே இருப்பா அப்படின்னு சொல்கிறாரு. இல்லை நாங்கள் அவங்க வீட்டில் தங்கலை, வெளியே தங்கியிருக்கேன் அப்படின்னு சொல்லிட்டு விஜய் சொல்கிறாரு. அதுக்கு அவங்க சொல்கிறாங்க, ஓ பெரிய இடத்து புள்ள போல இருக்குது, அதனால தான் வெளியே தங்கியிருக்காரு, கார்லாம் வச்சுருக்காரு, பெரிய பணக்காராக இருப்பாரோ அப்படின்னு சொல்லிட்டு இருக்காங்க. சரி காவேரி வீடு எங்கே இருக்குன்னு போய் காட்டு அப்படின்னு சொல்லிட்டு ஒருத்தரை கூப்பிட்டு சொல்கிறாரு. வாங்க நான் கூட்டிகிட்டு போகிறேன் அப்படின்னு சொல்லிட்டு ஒருத்தர் வராரு. காவேரி வீட்டை காட்டுறாரு. காட்டிட்டோடனே பணம் கொடுக்குறாரு விஜய். காவேரி வீட்டை காட்டுறதுக்கு எனக்கு எதுக்கு பணம் அப்படின்னு சொல்லிட்டு அந்த பணத்தை திருப்பி கொடுத்துட்டு அங்கேருந்து போகிறாரு. அப்படியே கதவை திறந்து பார்க்குறாரு. வீட்டை வந்து பார்க்குறாரு. என்ன இவ்வளோ பெரிய வீடாக இருக்குது காவேரி வீடு அப்படின்னு சொல்லிட்டு பூட்டு இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு பார்க்குறாரு. இப்போ என்ன பண்ணுறது, காவேரியை காணுமே, எங்கேயுமே இல்லையே அப்படின்னு சொல்லிட்டு பயங்கரமாக டென்ஷனாக இருக்காரு. அப்போ கரெக்டாக ஃபோன் பண்ணுறாரு. அவங்க மாமா ஃபோன் பண்ணோடனே அட்டன் பண்ணி விஜய் பேசுகிறாரு. காவேரி நீ கொடைக்கானல் போயிட்டியா அப்படின்னு சொல்லிட்டு கேட்குறாரு. அப்போ விஜய் சொல்கிறாரு, நான் காவேரியில் விஜய் பேசுகிறேன் அப்படின்னு சொல்கிறாரு. அப்போ குமரன் கேட்குறாரு, இல்லை அங்கே பசுபதி வந்திருக்காரு, அதனால தான் நான் ஃபோன் பண்ணி முன்னாடி என்ன ஜாக்கிரதையாக இருக்க சொல்கிறதுக்காக ஃபோன் பண்ணேன் அப்படின்னு சொல்கிறாரு. அதுக்கு விஜய் சொல்கிறாரு, ஆமாம் பசுபதி இங்கே வந்திருக்காருன்னு உங்களுக்கு எப்படி தெரியும் அப்படின்னு சொல்லிட்டு கேட்குறாரு. எங்கள் ஊராச்சு, எங்களுக்கு எல்லாமே தெரியும், ஏற்கனவே 50 லட்சம் ரூபா ஏமாற்றிருக்கீங்களா இடத்த விற்று, அந்த கோவமும் அவனுக்கு நிறைய இருக்கும், அவனுக்கு நிறைய சொத்து எல்லாமே இருக்குது, அவன் ரொம்ப கெட்டவன் அப்படின்னு சொல்கிறாரு. சரி பார்த்துக்கலாம், நீங்கள் ஏதாவது போய் சண்டை கண்டை போடாதீங்க அப்படின்னு சொல்கிறாரு. இல்லை அதெல்லாம் ஒன்றும் இல்லை அப்படின்னு விஜய் சொல்கிறாரு. சரி பார்த்து இருங்க, அங்கே நிறைய தோட்டம் இடம் நிறைய இருக்குது, மிஸ் ஆகிட்டா ரொம்ப கஷ்டம், பார்த்து போங்க அப்படின்னு சொல்கிறாரு. சரிங்க அப்படின்னு சொல்லிட்டு ஃபோனை கட் பண்ணுறாரு விஜய். விஜய் காவேரியோட ஃபோட்டோவை காமிச்சு எல்லாருக்கிட்டையுமே கேட்குறாரு. இவங்கள பார்த்தீங்களான்னு எல்லாருக்கிட்டையுமே தேடிட்டு வராரு. எங்கே காணும், என்ன படத்தையும் தெரியலையே, கிடைக்கவே இல்லையே அப்படின்னு சொல்லிட்டு பயங்கரமாக ஃபீல் பண்ணிகிட்டே வராரு. வந்தவுடனே ஒரு அருவி ஓரமாக பார்க்குறாரு. இங்கே பாருங்கள் இந்த பொண்ணை பார்த்துருக்கீங்களா அப்படின்னு சொல்லிட்டு, பசுபதின்றவர் உங்களுக்கு தெரியுமா அப்படின்னு சொல்லிட்டு கேட்குறாரு. அது என்ன அவர் பேரை சொல்லி சொல்கிறீங்க அப்படின்னு சொல்லிட்டு அந்த ஆள் சொல்கிறாரு. அப்படியே பணத்தை காட்டுறாரு. அப்படியே பார்க்குறாரு அந்த ஆள். அவரு எனக்கு தெரியும் அப்படின்னு சொல்கிறாரு. சரி எங்கே இருக்காரு அப்படின்னு சொல்லிட்டு அப்படியே போயிடுறாரு. என்ன போகிறாரு அப்படின்னு சொல்லிட்டு அப்படியே பார்க்குறாரு. சரின்னு சொல்லிட்டு பசுபதிக்கு ஃபோன் பண்ணுறாரு. நான் யார் தெரியுமா, நான் வந்து காவேரியோட ஹஸ்பண்ட் விஜய் பேசுகிறேன் அப்படின்னு சொல்கிறாரு. அதை கேட்டோடனே பயங்கரமாக கோவம் வருது பசுபதிக்கு. ஏய் என்னடா, எதுக்கு எனக்கு ஃபோன் பண்ணியிருக்க அப்படின்னு சொல்கிறாரு. இல்லை காவேரி ஏதாவது பண்ண அவ்வளோதான் நீ அப்படின்னு சொல்லிட்டு விஜய் சொல்கிறாரு. என்ன கரெக்டாக கண்டுபிடிச்சிட்ட, எங்கேயாவது தொலைஞ்சிருப்பா, போய் தேடுப்போ அப்படின்னு சொல்லிட்டு பசுபதி சொல்கிறாரு. அவ்வளோதான் நீ அப்படின்னு பேசிக்கிட்டே இருக்கும்போது அந்த அருவியோட சவுண்டை அப்படியே விஜய் கேட்குறாரு. கேட்டுட்டோன்னே ஏய் எனக்கு தெரியாதுடான்னு சொல்லிட்டு ஃபோனை கட் பண்ணிட்டாரு பசுபதி. அப்போ யோசிக்கிறார், இங்கே தான் எங்கேயோ இருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு அந்த ஆளை மறுபடியும் போயிட்டு கேட்குறாரு. இங்கே பாரு பசுபதின்றவர் தெரியும்னு சொன்னல, இன்னும் கொஞ்சம் நான் பணம் தரேன், அவர் எங்கே இருக்கார் சொல்லு. அவர் இந்த தோட்டத்தில் இல்லை இன்னொரு தோட்டத்தில் இருக்கார் அப்படின்னு சொல்கிறாரு. பணத்தை நிறைய கொடுக்குறாரு. கொடுத்துட்டு அந்த ஆள் சொல்கிறாரு, அங்கே தான் இருக்குது, அட்ரஸ் சொல்லுங்கள் அப்படின்னு சொல்லிட்டு விஜய் கேட்குறாரு. அட்ரஸ் சொல்கிறாரு. அங்கே கிளம்பி விஜய் போகிறாரு. காவேரி பயங்கரமாக கத்துறாங்க. எதுக்காக இப்படிலாம் பண்ணிகிட்டு இருக்க அப்படின்னு சொல்லிட்டு, என்ன கத்துற அப்படின்னு சொல்லிட்டு தவறிலேயே அடிக்கிறாரு பசுபதி. அதை பார்க்குறாரு நிவின். ஏய் ஏன்டா அடிக்கிற, எதுக்காக அடிக்கிற, நான் சொல்கிற பேச்சு கேட்குறேன், ஏன்டா அப்படி பண்ணுற அப்படின்னு சொல்லிட்டு நிவின் பயங்கரமாக கத்துறாரு. அடித்ததில் அப்படியே காவேரிக்கு மயக்கமே ஆயிட்டாங்க. அப்படியே கண்ணை மூடிட்டாங்க. நிவினுக்கு பயங்கரமாக கோவப்படுது. வந்த தாலியை கொடுக்குறாங்க. கட்ட சொல்லி கட்டுறா, ஏய் சீக்கிரம் கட்டுறா, என் பொண்ணு கட்டில் தாலி கட்டுறா அப்படின்னு சொல்லிட்டு பசுபதி சொல்கிறாரு. ரோகிணி அப்படியே பார்க்குறாங்க. அப்போ தாலியை தூக்கி அடிக்கிறாரு நிவின். ஏய் கட்ட முடியாது அப்படின்னு சொல்லிட்டு, நீ எதுக்காக காவேரியை அடிச்ச அப்படின்னு சொல்லிட்டு நிவின் பயங்கர கோவமாக கத்துறாரு. இங்கே பாரு, ஒழுங்காக தாலி கட்டினா பரவாயில்ல, இல்லைனா கொன்னுடுவேன் சுத்தமாக அப்படின்னு சொல்லிட்டு பசுபதி மிரட்டிகிட்டு இருக்காரு. அப்போ வராரு விஜய். தேடி வந்தோடனே அந்த கேட்டை பார்க்குறாரு. உள்ளே பூட்டு தொங்கிட்டு இருக்கு. அப்படியே எடுக்கிறாரு. எடுத்துட்டு அந்த வேனை பார்க்குறாரு. ஓ வண்டி இங்கே தான் இருக்குது, அப்போ இங்கே தான் எங்கேயோ இருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு உள்ளே அந்த தோட்டத்துக்குள்ளே வராரு விஜய். விஜய் வந்தோடனே சுற்றி பார்க்குறாரு. பார்த்தோன்னே பசுபதி பார்த்தோன்னே பயங்கரமாக டென்ஷன் ஆகுறாரு. இவன் எங்கே இங்கே வந்தான் அப்படின்னு சொல்லிட்டு அப்படியே காவேரி கட்டி வச்சிருக்கிறது எல்லாத்தையுமே பார்க்குறாரு விஜய். ஓ உன் வேலை தானா இது அப்படின்னு சொல்லிட்டு பார்த்துட்டு இருக்காரு. பார்த்துட்டோன்னே அங்கே இருக்க அடியாளுங்க எல்லாருமே வந்து விஜயை அடிக்கிறாங்க. அவங்க எல்லாரையுமே திருப்பி விஜய் அடிக்கிறாரு. நல்லா பக்கத்தில் இருக்க ஒரு கட்டை எடுத்து வச்சு வாங்குன்னு வாங்குறாரு. செம்ம அடிக்கிறாரு. இதெல்லாம் பார்க்குறாரு பசுபதியும் வராரு அடிக்கிறதுக்கு. அங்கேயும் சண்டை போடுறதுக்காக போகிறாரு. எல்லாரும் சேர்ந்து அடிக்கிறாங்க. விஜய் அவங்களை எதிர்த்து அடிக்கிறாரு.
வந்துடுறாரு. பசுபதி இதெல்லாம் பார்த்துக்கிட்டு இருக்காரு. இவன் எங்கே இங்கே வந்தான், எதுக்காக இப்படி பண்ணிட்டு இருக்கான்னு தெரியலையே அப்படின்னு சொல்லி இது எல்லாத்தையுமே நிவின் அங்கே பார்க்குறாரு. ஓ விஜய் வந்திருக்காரா அப்படின்னு சொல்லிட்டு இனிமேல் பிரச்சனை எதுவுமே ஆகாது அப்படின்னு சொல்லிட்டு அப்படியே பார்க்குறாரு காவேரியை. விஜய் மயக்கமாக இருக்காங்க. என்ன பண்ணி வச்சிருக்கீங்க அப்படி